என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிकाல विशेष सूचीले 4th सारांश பார்க்குறோம். स्वच्छता अभियान प्रस्तावना. स्वच्छता अभियान नामक पाठ श्री आर राजवेल का लेख है. राजवेल तमिलनाडु के प्रसिद्ध हिंदी लेखक और हिंदी प्रचारक हैं. वे इस लेख में भारत के स्वच्छता अभियान के बारे में बताते हैं. स्वच्छता अभियान அப்படிங்கிறது வந்து தூய்மை இயக்கம்னு சொல்லுவாங்க. இதை யார் எழுதுனது அப்படின்னாக்கா ராஜவேல் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்க தமிழ்நாடை சேர்ந்தவங்க, ஹிந்தி பிரச்சாரகராக இருந்தாங்க. இந்த கட்டுரையில் வந்து இந்தியாவின் தூய்மை இயக்கம் பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க. अभियान का कार्य. इस धरती में अनेक जीवराशियों हैं. यह धरती सभी के लिए है. कोई भी जीव प्रकृति को नष्ट नहीं करता, मगर मनुष्य प्रकृति को नष्ट करने से नहीं हिचकता. प्रकृति को बचाने के लिए सरकार को एक अभियान शुरू करना पड़ा. वही स्वच्छता अभियान है. பிரச்சாரகர் வந்து சொல்கிறாங்க, இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஏராளமான நிறைய உயிரினங்கள் இருக்குது. இந்த பூமி வந்து எல்லாருக்கும் சொந்தமானது, பொதுவானது. எந்த உயிரினமும் வந்து இயற்கையை வந்து அழிக்காது. ஆனால் மனிதன் மட்டும் பார்த்திங்கன்னா மனுஷங்க மட்டும் அந்த இதை அழிக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. அதனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனாக்கா, ஒரு இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுதான் என்னன்னாக்கா தூய்மை பிரச்சாரம். शुरुआत 2 अक्टूबर 2014 को प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने स्वच्छता अभियान का उद्घाटन किया. गांधी जी का स्थापना था कि हमारा देश भी अन्य देशों की तरह निर्मल रहे. इसलिए प्रधानमंत्री जी ने गांधी जयंती के अवसर पर स्वच्छता अभियान की शुरुआत की थी. இந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கிற இதை வந்து நரேந்திர மோடிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி வருது இல்லையா, அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இது மற்ற நாடுகளை போல் நம்ம நாடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கிலேயே, காந்தியினுடைய கனவும் அதுதான். அந்த நோக்கத்திலேயே காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வந்து அவங்க வந்து தூய்மை பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உத்தேசிய लोगों को कुल में शौच करने से रोकना ही इसे अभियान का मुख्य उद्देश्य है. इसमें बीमारियां फैलाने से रोक सकते हैं. हर शहर और ग्राम के हर घर में शौचालय बनाना है. हर गली में कम से कम एक कूड़ेदान रखना है. குறிக்கோள் என்ன குறிக்கோள்னாக்கா, இவங்க பிரச்சாரம் பண்ணுறதுனால அந்த திறந்த வெளியில் எல்லாம் மலம் கழிப்பாங்க இல்லையா, ரெஸ்ட் ரூம் போவாங்க, பாத்ரூம் போவாங்க இல்லையா, அது தடுப்பதற்காக தான் அவங்க வந்து இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா நோய்கள்லாம் பரவாமல் இருக்கும். அப்புறம் கிராமத்துலேயும் நகரத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கழிப்பறை வந்து கட்டணும், டாய்லெட் கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தெருவுலேயும் குறைஞ்சது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு குப்பை தொட்டியாவது இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவசியकता. देश को नुकसान होता है, इसलिए देश को साफ सुथरा रखने की बड़ी गंदगी के कारण विदेशी लोग भारत आना नहीं चाहते. इसमें आवश्यकता है. தேவை. நாடு வந்து நிறைய இழப்பை சந்திக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா கழிவு நீர்லாம் அப்படியே ஆற்றுல விடுவாங்க. இந்த மாதிரி பொது இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகும்போது நிறைய மாசு பரவி நோய்கள்லாம் இந்த மாதிரி நிறைய வருது. காரணம் வந்து நம்ம நாடு கொஞ்சம் சுத்தம் இல்லாதது தான். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நாடு வந்து சுத்தமாக இருந்தால் தான் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட கொஞ்சம் வசதி குறைச்சலாக இருக்கு இல்லையா. அதனால் அந்த டைமில் வந்து அதாவது வெளிநாட்டவங்க வந்து நம்மளுடைய நாட்டிற்கு வரத்துக்கு கூட கொஞ்சம் விரும்புகிறது இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா தூய்மை இல்லாததும் ஒரு காரணம். நம்ம வந்து இதை தூய்மையாக வச்சுக்கணும். प्रदूषण करने का मुख्य कारण. प्रदूषण का मुख्य कारण लोगों की असावधानी है. आज भी जो अशिक्षित लोग हैं वे पर्यावरण को प्रदूषित करते हैं, मगर उनको
इसका आभास नहीं होता। शिक्षित लोग भी यह गली करते हैं। जनसंख्या बढ़ गई है, इसलिए कूड़े करकट की मात्रा भी बढ़ गई है। कारखाने हमारे जीवन को आसान बनाते हैं, मगर गांधी को भी फैलाते हैं। इन सबको रोकने के लिए सरकार स्वच्छता अभियान चलाती है. மாசு கட்டுப்பாட்டிற்கான காரணம், அதாவது மாசு கட்டுப்பாட்டிற்கான முக்கிய காரணமே மக்களோட அலட்சியம்தான். இன்றைக்கும் நிறைய பேர் படிக்காதவங்களாம் இருக்காங்க. அவங்க சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படித்தவங்க கூட இதை தவிர திரும்ப திரும்ப செஞ்சுட்டே தான் இருக்காங்க. மக்கள் தொகை எவ்வளோ அதிகரிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி குப்பை இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட அளவும் ரொம்ப அதிகரிச்சிட்டே தான் போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த அழுக்கு நீர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடலில் கலந்து அதுவும் ஒரு விதத்தில் பொல்யூஷனையும் ஏற்படுத்துது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள் மூலமாக நமக்கு வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம லைஃபெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் பார்த்திங்கன்னா கடலில் கலந்து நமக்கு அந்த அழுக்கை அதிகமாக்கி நமக்கு கெடுதலை ஏற்படுத்துது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் அந்த தூய்மை இயக்கம் மூலமாக பிரச்சாரங்கள்லாம் நடத்துகிறாங்க. निवारण लोगों के जागरण के बिना देश में कुछ भी संभव नहीं है. इस संबंध में सरकार को ठोस कदम उठाना चाहिए. हर घर में शौचालय बना होगा. सार्वजनिक स्थलों में सार्वजनिक शौचालय बना होगा. जगह जगह कूड़ेदान लगने की व्यवस्था होनी चाहिए. जनसंख्या को कम करना चाहिए. कचरे के निस्तारण की सही विधि का पता लगाकर उसको अमल करना चाहिए. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மக்கள் தான் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்போவுமே கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணினாலும் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதை எல்லார் இடத்துலையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் கழிப்பறைன்ற டாய்லெட் இருக்கணும். பொது இடங்களில் இருக்கணும். பொது இடங்களில் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னாலும் நிறைய குப்பை தொட்டிகள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கணும். அவங்க அப்படி வச்சுருந்தாக்கா நமக்கு வேஸ்ட்டு உள்ள டஸ்ட்டு இந்த குப்பைகள்லாம் அதில் கொண்டு போடுவோம். அது மூலமாக ஒரு சந்திலையும் ஒரு இடத்துலையும் குப்பை தொட்டிகள்லாம் வைக்கப்படணும். அதுவும் ஒரு காரணம். நம்மளோட இந்தியா ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னாக்கா அந்த நிறைய பேப்பர் அது இது நிறைய நம்ம வேஸ்ட்டெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை கண்ட இடத்துல போடுறது ஒரு காரணம். அதுக்காக மூலைக்கு மூலம் நிறைய இடங்களில் குப்பை தொட்டிகள்லாம் வைக்கணும். இதை அரசாங்கம் கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அதை வழிநடத்தி கொண்டுட்டு போகணும். உபசங்கர் स्वच्छता की स्वास्थ्य का मूल है. हम भी यह मानकर सरकार को सहयोग देना चाहिए. स्वच्छता अभियान को सफल बनाना चाहिए. जो ऐसा करता है वह भारत माता का सपूत है. முடிவுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய்மை அப்படிங்கிறது தான் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமும் அது உண்மைதான் அப்படின்னு அதை நம்பணும். அது அரசாங்கம் நமக்கு பண்ணுறாங்க இல்லையா, அதை வெற்றி பெற செய்யணும். நம்மளும் அது கூட நம்மளும் சேர்ந்து செயல்படணும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனோம்னா அது இப்படி தான் மாறி போயிடும். அதனால அரசாங்கத்து கூட சேர்ந்து நம்மளும் வெற்றி பெற செய்கிறதுக்கு, அந்த தூய்மை இயக்கம் வெற்றி பெற செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்படி செய்கிறவங்க தான் இந்தியா தாயின் மகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்த சாரஞ்சில் பார்க்கலாம்.